எனக்கு இப்படிதாங்க, ஏதாவது நம்ம ப்ரேயர் நடத்தணும், இல்லைன்னா ஏதாவது அசம்பிளியில் போய் நின்று பேசணும் அப்படின்னா ஒரு பயம் வந்து அந்த டென்ஷன் ஆகி அப்படியே அது மண்டைக்கு ஏறி தலைவலி என்ன பண்ணிடும். இந்த தலைவலியிலே நான் 4 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கேங்க. ஒரு விஷயத்தில் வாரத்துக்கு ஒரு நேரம் எனக்கு தலைவலி வந்துடும். வெள்ளிக்கிழமை 350 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு பரேடு நடத்துவேன். அப்படியே நடத்தி முடிச்சு அந்த வெயில், அப்புறம் இந்த பயில ஏதாவது சேட்டை பண்ணுவாங்களா, 350 பேர்னா சேட்டை பண்ணுவாங்களா, அது அப்படியே டென்ஷன் ஆகும். வீட்டுக்கு போனோடனே வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ஆராதனை உண்டு சர்ச்சில். நான் மேக்ஸிமம் வெள்ளிக்கிழமை ப்ரேயருக்கு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். ஏன்னா எனக்கு தலைவலி வந்துட்டுன்னா ஒய்ஃப்ட்ட சொல்லிடுவேன், ஒரு 2 மணி நேரத்துக்கு என்ன யாரும் என்ன பண்ணக்கூடாது, எங்க டீ குடிக்கிங்களா அப்படின்னு கேட்டால் தலைவலி அப்படி ஏறும். அந்த அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா தலைவலி ஏறும். எப்படி இருக்கும் பாருங்களேன், அப்படியே ஏறிட்டே இருக்கும். அப்போ அப்படியே குன்னு அப்படியே இருக்கும். அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு இப்படி படுத்து என்ன பண்ண ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சோம்னா ஃப்ரீ ஆகும். இப்படி 4 வருஷம் என்ன பண்ணியிருக்கிறேன். ஒன்று சொல்லட்டுங்களாங்க, ஒரு நாள் நான் வெள்ளிக்கிழமை ப்ரேயருக்கு போகலை. அப்போ அங்கே உள்ள ஃபீல்டு இன்சார்ஜ் என்ன கிங்ஸ்லி அவங்க பேர், அவங்க தேடி வந்தாங்க. ஒய்ஃப்ட்ட கேட்டிருக்காங்க, கொஞ்சம் தலைவலின்னு படுத்திருக்காங்க அப்படின்ன உடனே தேடி வந்தாங்க. கேட்டாங்க என்னாச்சு கொஞ்சம் தலைவலினே அப்படின்னே. உடனே அவங்க ஜெபம் பண்ணாங்கங்க. பிரைஸ் காட். என்ன சொல்லி ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? நிறைய வார்த்தைகள் சொன்னாங்க. ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாங்க. எனக்கு எந்த வார்த்தையும் நினைவு இல்லை, ஆனால் ஒன்று சொன்னாங்க நினைவு இருக்குதுங்க. அந்த அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, உன் தழும்புகளால். நான் உங்க மேல சொல்றேன், அவருடைய தழும்புகளால் கால்வலியா இருக்கட்டும், தலைவலியா இருக்கட்டும், இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறீர்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. சோ எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க. 4 வருஷ கால்வலி, அவங்களுக்கு கால்வலி தெரியாது, தலைவலிக்கு மட்டும்தான் ஜெபம் பண்ணாங்க. நான் சொல்லட்டுமா, அந்த பிரவி சப்பானிய பேதுரும் யோவானும் சேர்ந்து கையை பிடிச்சி தூக்கி விட்டாங்க பார்த்தீங்களா, அதில் அழகா ஒரு வார்த்தை எழுதியிருக்கும், அவரால் உண்டாகிய விசுவாசமே. கவனிங்க, அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக, நல்ல கவனிங்க, உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. இந்த சுகத்தை இவனுக்கு கொடுத்ததா இல்ல இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்ததா? சர்வாங்க சுகத்தை. தலைவலிக்கு ஜெபம் பண்ணா கால்வலியும் சேர்ந்து போய், அவனுக்கு காலு தான் அவனுக்கு மொடம். அவனை தூக்கி விட்டா அவன் காலு ஒரு பக்கம் சரியாச்சு. ஆனா வசனம் சொல்லுது, இந்த சுகத்தை இவனுக்கு கொடுத்ததுன்னு சொல்லல, இந்த சர்வாங்க சுகத்தை. அப்படின்னா அர்த்தம் என்ன? சர்வ அங்கத்திலும் தலை முதல் பாதம் வரை ஒரு சுகத்தை அவரால் உண்டாகிய விசுவாசம் கொடுத்தது. உங்க மேல நான் சொல்றேன், உங்க தலை மேல கை வைங்க எல்லாரும். ஒரு சர்வாங்க சுகம், தலை முதல் பாதம் வரை எந்த வியாதியோ எந்த பலவீனமோ இல்லாதபடி அவருடைய தழும்புகளால் நீங்கள் ஒரு சர்வாங்க சுகத்தை, ஓ கம்ப்ளீட் ஹீலிங். மீகா